சரி, ஒரு காலர் டியூன் வச்சிருக்கிறியா? அந்த பாட்டை போட்டது யாரு? இது ஒண்ணு வச்சேன், இது நம்ம மைண்ட் செட்ல வச்சது. ஆனா அந்த ஏன்டா வச்சேன்னு ஃபீல் பண்றேன். ஏன் யாரா இருந்தாலும் ஃபேஸ பார்க்கறதுக்கு மனசுல யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்படி மனசுல என்னடா ஒளிச்சு வச்சுக்கிற? இல்லனா நம்ம ஒரு பொண்ணு லவ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம் போனா உன் மூஞ்சி நான் கேக்குதா அப்ப சொல்லிட்டு அது கண்ணா போய் அப்பெல்லாம் எனக்கு வர்ற காட்டுக்கு வாய் அச்சு வாயில வச்சது தோணும். அதுக்குதான் மூச்சவ பேச்சவன் பாட்டு வச்சுக்கிறியா? இந்த டியூட் படம் வந்து வச்சேன். அப்புறம் நான் அது எடுக்கலாம்னு பாக்குறேன். அது சரி ஒரு மாசத்துக்கு காசு இருந்துட்டு போட்டு விட்டுட்டேன். அந்த படத்தோட இசையமைப்பாளர் யாரு? சாய் சாய் அபிசங்கர். அபிசங்கர் அதான் நினைக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு பேசுதா இல்லையா உன்கிட்ட? இல்லண்ணா வருத்தமா இருக்கா? அதெல்லாம் இல்ல. நம்மளை பொறுத்த வரைக்கும் அதான் மிஸ் பண்ணிச்சு. ஆனா வருத்தம் இருக்கு, கொஞ்சமா இருக்கு. இப்ப என்ன சொல்ல வர? வாந்தி வருதா வரலையா? வருதுண்ணா. அத சொல்லு. கொமட்டுற உள்ள தள்ளுறேன். கொமட்டி தள்ளுனே இருப்பியா பைத்தியம்? அதாவது போன்லயே மெசேஜ் ஆயிரம் மெசேஜ் பண்ணுது. நீ மெசேஜ் பண்ற. சாய் அபிசங்கர்ட்ட கேளு, உன் கதையை சொல்லி சார் எனக்கு ஒரு பாட்டு போடுங்கன்னு கேளு. லைன்ல இருக்காரு. லைன்ல எல்லாம் இல்லடா. இந்த வீடியோ வந்து மக்கள் அவருக்கு ஷேர் பண்ணுவாங்க, அவர் பாப்பாரு. சாய் அபிஷேகர் பாத்தீங்கன்னா அபிஷேகர்ன்ட்ட இவ்வளவு நேரம் அபிசங்கர்னு அபியங்கர்ரா. அது அபியங்கர் சாய் அபியங்கர் பாத்தீங்கன்னா எனக்காக ஒரு நல்ல பாட்டா போடுங்க இந்த கதையை வச்சு. உனக்காகவே ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணுவாரு. அப்பெல்லாம் கனவுல கூட நினைக்காத.